ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் 5 நாள் லீவு, பொங்கல் லீவு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பொங்கல் வேலை முடிஞ்சு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு காய் வகைகள் வந்து துரிதமாக குறைஞ்சிட்டே வருது. இங்கிலீஷ் காய்கள் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ காய் வாங்குறதுலேயே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். வீக்லி வாங்குறத வந்து ஒரு வாட்டி நாட்டு காய்கறிகளும் ஒரு வாட்டி இங்கிலீஷ் காய்கறிகளும் வாங்கினோம்னா உடம்புக்கும் பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா தான் பசங்க ஃப்யூச்சரில் அவங்களே தேடி சாப்பிடுவாங்க. நாட்டு காய் வகைகளை நம்ம சமைக்கிறது டெய்லியும் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து டெய்லியும் ஒரு ராவாக, அதாவது பச்சை காய்கறிகள் சாப்பிடணும். வெள்ளரிக்காய் பார்த்திங்களா, டெய்லியும் ஒன்று, ஒரு கேரட்டு, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவரைக்காய் வந்து மட்டனில் இருக்கிறத விட அதிக சத்து. வெண்டைக்காய், இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பச்சை காய்கறிகள் வந்து பசங்களுக்கும் போட்டு கொடுக்கறது. அதாவது ஜூஸாக கேரட் போட்டு கொடுக்கலாம், குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி பெப்பர் போட்டு கொடுக்கலாம், நம்மளுமே எடுத்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படியெல்லாம் காய் வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நாட்டு காய்கறிகளை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காமல் ரோட்டில் வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா, டைரெக்டாக பறிச்சுட்டு வந்து அவங்கக்கிட்ட வாங்குறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அவங்க உழைச்சதுக்கு நம்ம பேரம் பேசாமல் காசு கொடுக்குற மாதிரி ஒரு மன திருப்தியும் இருக்கும். நம்ம தான் வீட்டில் எதுவும் செய்ய முடியலனாலும் கஷ்டப்பட்டு செஞ்சு தலைமையில் தூக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் கூட வெண்டைக்காய், கொத்தரங்காய்லாம் இந்த சீசனில் விற்பாங்க. இப்போ பொங்கல் சீசனில் வந்து பூசணிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸாக, அது எல்லோரும் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா பூசணிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன காய்கறிகள் விரும்பி சாப்பிடுவீங்க, நாட்டு காய்கறியில் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனில் இந்த அவரைக்காய், மஞ்சள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அவரைக்காய்லாம் வந்து நம்ம கொம்பு அவரை, பட்டை அவரை அப்படின்னு சொல்லுவோம். எந்த அவரையாக இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே பாருங்கள் பூச்சிப்புழு இருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.